السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. قال رسول الله صلى الله عليه وسلم سبحانك اللهم ربنا وبحمدك اللهم اغفر لي. ரவாஹுல் புகாரி. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமான ரமலான் மாதத்தில் தராவிஹ் தொழுகையை முடித்துவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் இறையச்சமுடையவர்களின் பண்புகள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு முன்னால் ஒரு செய்தியை சொல்லிடுறேன். மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், நம்ம பள்ளிவாசலில் தொழு வைக்கக்கூடிய நம்ம ஹாபிஸாவுடைய அந்த அழகான கிராத் இல்லையா, அந்த அழகான ஓதுதல், அந்த அழகான கிராத்து அதுவாக இருந்தாலும் சரி, அது மாதிரி நம்ம இமாம் மிஅராஜுடைய அந்த கிராத்து அந்த ஓதுதல் இதுகளாக இருந்தாலும் சரி, அந்த வித்ரு துளு வைக்கிறாங்கல்ல சின்ன பிள்ளைங்க, அதாவது தம்பி இஹ்சான் அது மாதிரி ஃபவாஸ் இல்லையா துளு வைக்கிறாங்கல்ல, அந்த பிள்ளைங்களுடைய ஓதுதல் கிராத்தா இருந்தாலும் சரி, எல்லாமே மாஷா அல்லாஹ் இது நமக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய ஒரு நிஅமத். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் இவர்களுக்கும் எங்களுடைய பெற்றோர்களுக்கும் எங்களுடைய மனை மக்களுக்கும் நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ் அருள் புரியவனாக, அல்லாஹ் பரக்க செய்யட்டும் அப்படிங்கிற துவாவோடு இன்னைக்கு தராவிஹ் வித்ரு தொழுகையில இந்த குனுத்தை விட்டுட்டனால அது என்ன அப்படிங்கிற அந்த மார்க்க சம்பந்தப்பட்ட ஹுக்குமு உங்களுக்கு தெரியணுமா இல்லையா? அந்த குனுத்து என்பது சுன்னத்து, வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து. சரியா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனுத்து என்ன பண்ணாங்க? ஓதுனாங்க, ஓத சொன்னாங்க. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு குனுத்தை கற்றுக் கொடுத்தாங்க அப்படிலாம் இருக்குது. மனுஷங்கிற முறையில் அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் டைம் ஜாஸ்தியாக தரணும், அதனால கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிடணும் அப்படிங்கிற உணர்வும் தம்பிக்கு இருக்குது. அதனால என்ன பண்ணிட்டாப்புல அப்படின்னு சொன்னால் டக்குன்னு சுஜூதுக்கு போயிட்டாப்புல. அப்படி போகும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா என்ன செஞ்சிடணும்? பேசாம இமாம பின்பற்றி விட வேண்டும். இது சுன்னத்து. குனூத்து ஓதுவது சுன்னத்து, இமாமை பின்பற்றுவது ஃபர்லு. அவர் சுன்னத்தை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அவர் ருக்கு சுஜூதுக்கு போயிட்டார் அப்படின்னு சொன்னா நம்ம ஃபர்லுக்குள்ள விட்டுட்டு என்ன செஞ்சிடணும்? ஃபர்லுக்குள்ள போயிடனே. எந்த அளவுக்கு இமாமை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், ஒரு பேச்சுக்கு லுஹர் தொழுகைன்னு வைங்க, 4 ரக்காத்தை முடிச்சிட்டாரு, அவர் தெரியாம மறதியாக 5 ரக்காத்துக்கு எந்திரிக்கிறாரு, நீங்க சுபஹானல்லாஹ்னு சொல்றீங்க, அதே மீறி அவர் இமாம் எந்திரிச்சு நின்றுட்டாரு, அப்ப நம்ம என்ன செஞ்சு ஆவணும்? எந்திரிச்சு தான் நின்று இமாமை பின்பற்றி நமக்கு தெளிவா 5 ரக்காத்துன்னு தெரியுது, நம்ம தான் சுபஹானல்லாஹ் சொன்னோம், நம்ம சுபஹானல்லாஹ் சொல்லி இமாம் எந்திரிச்சு நின்றுட்டார் அப்படின்னு சொன்னா நம்மளும் இமாமை பின்பற்றணும், எந்திரிச்சு தான் நிக்கணும். அதுக்கு பிறகு அவர் சஜதாசு செய்யறாரு, சேர்த்து நம்மளும் செய்யணும் அப்படிங்கிறது மார்க்கத்துடைய சட்டம். அப்ப ஒரு சின்ன ஒரு தடுமாற்றத்தினால மாஷா அல்லாஹ் ஒரு சட்டத்தை நாம் தெரிந்து கொண்டோமா இல்லையா? அதுக்காக அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் பண்ணனே. தம்பி இஹ்சானுக்கு ஜஸாக் அல்லாஹ் ஹைரா. சரியா? ஒரு செய்தி வர்றேன். அப்புறம் நம்ம இந்த இது என்னது, அதாவது திடீர்னு தயவுசெய்து இடையில பேச வேண்டாம். சரியா? இறையச்சமுடைய பண்புகள் விஷயத்துல நம்ம தொடர்ச்சியா நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுல நேத்து என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, யுமினூன பில் கைபி, கைபானவற்றை அவர்கள் நம்புவார்கள் இல்லையா? அப்படி நம்ம படிச்சோம். இன்னைக்கு என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய அடுத்த பண்பு என்பது வயுகீமூன ஸலாத்த, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். இறையச்சமுடையவர்கள் என்ன செய்வார்கள்? தொழுகையை நிலைநாட்டுவார்கள் அப்படின்னு அந்த ஆயத்திலேயே அலிஃப் லாம் மீம் ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِلْمُتَّقِينَ الَّذِينَ يُؤْمِنُونَ بِالْغَيْبِ அப்புறம் என்ன? وَيُقِيمُونَ الصَّلَاةَ, அவர்கள் மறைவான விஷயங்களை நம்புவார்கள்,
அப்புறம் வயுகீமூன ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டுவார்கள் என்று பேசுகிறான். அப்ப யாரு தொழுகையை நிலைநாட்டுறாங்களோ அவர்கள் இறையச்சமுடையவர்கள் இல்லையா? இந்த ஆயத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்களாக்கே, தொழக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்கள் என்று பேசுகிறான். நிலைநாட்டக்கூடியவர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் கரெக்டா 5 வேளை தொழுதுருவாங்க. ஒவ்வொரு நாளும் கரெக்டா 5 வேளை தொழுதுருவாங்க. சில வேளை பார்த்தீங்களாக்க அவங்களுக்கு 4 வேளை தான் ஃபர்து இல்லையா? ஒரு வேளை என்ன அவங்களுக்கு ஃபர்து இல்ல. எந்த வேளை ஃபர்து இல்ல? சுபுஹ் ஃபர்து கிடையாது. சில பேரை பார்த்தா சுபுஹ் தொழுவாங்க, ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு போனா போன்னு சொல்லிட்டு வேலைக்கு போறதுக்கு முந்தைய என்ன செஞ்சிருவாங்க, சுபுஹ் தொழுது போட்டு போயிடுவாங்க. இன்னும் சில பேரை பார்த்தீங்களாக்க ரொம்ப சீக்கிரமா லுகருடைய முன் சுன்னத்தை தொழுவாங்க. ரொம்ப சீக்கிரமா லுகருடைய முன் சுன்னத்தை தொழுவாங்க. கேட்டா அது லுகருடைய முன் சுன்னத்து இல்ல, அதான் என்ன சுபுஹ் ஃபஜ்ர் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்றாங்க. அதெல்லாம் மார்க்கத்துல தப்பு. அப்ப இறையச்சமுடையவர்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒவ்வொரு நாளும் 5 வேளை தொழுகையை நிலைநாட்டுவார்கள். உள்ளூரில் இருந்தாலும் சரி, வெளியூர் பிரயாணமாக இருந்தாலும் சரி, நோயாளியாக இருந்தாலும் சரி, மத்த கடமைகளை நீங்கள் விடலாமே தவிர தொழுகையை விடுறதுக்கு மார்க்கத்துல பர்மிஷனே கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்க பார்த்தீங்களாக்க திருமறை குர்ஆன்ல சூரத்துல் மாரிஜ் என்று சொல்லக்கூடிய 70வது அத்தியாயத்தின் 20 முதல் 23 வரை வரக்கூடிய வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். இறையச்சம் உள்ளவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். வைதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ வைதா மஸ்ஸஹுல் ஹைரு மனூஆ இல்லல் முஸல்லீன் அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன். சரியா? இறையச்சம் இல்லாதவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவர்களுக்கு ஒரு நஷ்டம் என்று வந்துவிட்டால் அப்படியே பதறி போய்வாங்க. நஷ்டம், ஒரு கவலை, ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் அந்த நஷ்டத்தை என்ன செய்வாங்க, பதறி போய் இவர்கிட்ட சொல்லுவாங்க, அவர்கிட்ட சொல்லுவாங்க, கஷ்ட நஷ்டத்தை என்ன செஞ்சிருவாங்க, இப்படி பதறி போய் வெளியே சொல்லுவாங்க. அதே சமயத்தில் வைதா மஸ்ஸஹுல் ஹைரு, அவர்களுக்கு லாபம் வந்துவிட்டால் மனுஆ, யார்கிட்டையுமே வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? சொன்னா கேட்டுருவானோ, கொடுத்தனுமோ அப்படிங்கிறதுக்காக நஷ்டத்தை வெளியே சொல்லுவாங்க, லாபத்தை என்ன செய்ய மாட்டாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க என்று அல்லாஹ் பேசிவிட்டு யாரை தவிர என்று சொன்ன, இதெல்லாம் இறையச்சம் இல்லாதவர்களுடைய செயல். யாரை தவிர என்று சொன்னால் இல்லல் முஸல்லீன், யாரை தவிர, தொழுகையாளிகளை தவிர. எந்த தொழுகையாளிகள் என்று சொன்னால் அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன், எவர்கள் நிரந்தரமாக, தாயிம் அர்த்தம் என்றென்றும் நிரந்தரம் என்று பொருள், யார் நிரந்தரமாக தொழுகிறார்களோ அவர்களை தவிர என்று பேசுகிறான். அப்ப இறையச்சம் உடையவர்கள் வெறுமனை தொழமாட்டார்கள், நிரந்தரமாக தொழுவார்கள் இல்லையா? அப்படிங்கிறது முதல் முக்கியமான செய்தி. ரெண்டாவது பார்த்தீங்களாக்க ஆண்களை பொறுத்தவரை அந்த தொழுகையை முடிஞ்ச அளவுக்கு பள்ளிவாசலுக்கு இமாம் ஜமாத்தோடு தொழுவணும் இல்லையா? நம்ம சுபுஹ் தொழுகையில் நம்ம பள்ளிவாசலையே பார்க்கிறோம். மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், முதல் ஒரு வாரத்துல கீழே ஃபுல்லா ஆயிருச்சு பாய். முதல் ஒரு வாரத்துல சுபுஹ் தொழுகையில கீழே ஃபுல்லா ஆயிருச்சு. இப்ப பார்த்த மாதிரி கொஞ்சம் ஆனா பரவாயில்ல, மத்த மாசத்தை விட இந்த மாசம் பரவாயில்ல. நீங்க அடுத்த மாசத்துக்கு போனீங்களாக்க என்னவாயிரேன், பழைய மாதிரி போயிடும் பத்தியலா. அந்த பேச்சு இருக்க கூடாது. என்ன செய்யணும், கரெக்டா எப்படி அந்த இந்த டயத்துல ரமதானுடைய ஆரம்பத்துல கரெக்டா வந்தோமோ அது மாதிரி கரெக்டா ஜமாத்தா தொழுவனே அவர்கள் இறையச்சம் உடையவர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். மட்டுமல்லாமல் என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த தொழுகையை எப்படி தொழுவணும் அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதார்களோ, தொழ சொன்னார்களோ அப்படி தொழ வேண்டும். அவங்க தான் இறையச்சம் உள்ளவங்க. புரிஞ்சா? நம்ம இஷ்டத்துக்கு தொழுவ கூடாது. ரசூலுல்லாஹ் தொழுதாங்கல்ல, அவங்க தொழுவ சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி தான் என்ன செய்யணும், நம்ம தொழுவணும். அதை பற்றிய ஒரு ஹதீஸை இமாம் புகாரி தங்களுடைய ஸஹீஹுல் புகாரியின் 631வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பேசுகிறது. சல்லு கமார் ஐத்துமூனி உசல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறே நீங்கள் தொழுவுங்கள். எப்படி தொழுவனே? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்களா இல்லையா?
அத சஹாபாக்கள் பார்த்தாங்களா இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹ் தொழுத மாதிரி நீங்கள், நான் தொழுதது போன்று என்னுடைய தொழுகையை நீங்கள் பார்த்தது போல நீங்கள் தொழுவுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னா, அப்ப தொழுகை என்பது மாத்திரம் கடமை அல்ல, அந்த ஜமாத்தும் சேர்த்து கடமை. அப்பதான் இறையச்சம் உள்ளவங்க, இறையச்சம் உள்ளவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்களா இல்லையா அந்த முறை பிரகாரம் தொழுவார்கள் என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. ஒண்ணுமில்ல, நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகையில ருக்குவுக்கு முன்னாலையும் ருக்குவுக்கு பின்னாலையும் கைகளை உயர்த்துவார்களா மாட்டார்களா? உயர்த்துவாங்கல்ல. முதல் தக்பீரு தஹரீமாவுல எப்படி அல்லாஹு அக்பர் என்று கையை தூக்கி கட்டுவாங்களோ அதே மாதிரி ருக்குவுக்கு முன்னால கைகளை உயர்த்தி தக்பீர் சொல்லிவிட்டு ருக்குவுக்கு போனாங்க, ஹதீஸ் வருது. ருக்குவுக்கு பின்னால சமி அல்லாஹு லிமன் ஹமீதா கை என்ன பண்ணாங்க? உயர்த்தினார்கள், ஹதீஸ் பேசுகிறது. அந்த தொழுகை 2 ரக்காத்துக்கு மேல் தொழுகையாக இருந்தால், 3 ரக்காத் 4 ரக்காத்தாக இருந்தால் அந்த 2ஆம் ரக்காத்துடைய அத்தஹியாத்துக்கு பிறகு 2ஆம் ரக்காத்தை முடிச்சு விட்டு அத்தஹியாத்தை ஓதி விட்டு அப்புறம் 3ஆம் ரக்காத்துல ஜாயிண்ட் பண்ணுவாங்கல்ல, அப்ப என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் கையை தூக்கி வந்து கட்டுவாங்க. அப்படிலாம் ஹதீஸ் வருது. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத முறை. இதுதான் கைஃபியத்து ஸலா. இப்படித்தான் அவர்கள் தொழுதார்கள், இப்படித்தான் அவர்கள் தொழ சொன்னார்கள். ஆனா இன்னைக்கு பாத்தீங்களாக்க நிறைய பேர் இப்படி பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்களாக்க தொழுகையில் இந்த சிறு இருப்பு பத்திரிக்கை பத்தியலா, சிறு இருப்புனா என்ன? ஒரு ரக்காத்தை முடிச்சிட்டு நேரா அப்படி எந்திரிக்க கூடாது. புரியுச்சா? ஒரு சுஜூதுலேருந்து அல்லாஹு அக்பர் நேரா எந்திரிக்காம எந்திரிச்சு ஒரு சின்ன ஒரு உட்கார்ந்து போட்டு அப்புறம் என்ன செய்யணும்? எந்திரிக்கணும். புரியுச்சா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் தொழுதார்கள். ஆனால் சில சகோதரர்களை பார்க்கலாம், நேரா என்ன பண்ணிடுவாங்க? எந்திரிச்சிருவாங்க. இது ரசூலுல்லாஹ் தொழுகையுடைய முறை கிடையாது. உட்கார்ந்து விட்டுத்தா எந்திரிக்கணும். இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்களாக்க தொழுகையில நிதானம் வேணும். டக்கு டக்குன்னு தொழுகிறாங்கல்ல, அது ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை முறை இல்ல. தொழுகையில நிதானம் வேணும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்களாக்க இந்த தொழுகை முறை மாத்திரம் அல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில என்னென்ன அதுக்காரர்கள் துஆக்கள் ஓதுனாங்களோ அதுகளை மனப்பாடம் பண்ணி கரெக்டா நம்ம தொழுவணும். அவங்க தான் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்கள். அந்த முறை செயல்முறையும் கரெக்டா இருக்கணும், ஓதுதல் முறையும் கரெக்டா இருக்கணும். அவங்க தான் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்கள். ஒண்ணுமில்ல, தக்பீரு தஹரீமாவுக்கு பிறகு நீங்க ஓதுவீங்க இல்லையா? அதுக்கு பிறகு ஃபாத்திஹா ஓதுவீங்க, துணை சூரா ஓதுவீங்க, ருக்குல ஓதக்கூடிய தஸ்பீஹ் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்ன ஓதுவோம்? ரப்பனா. நமக்கு தெரியாட்டியால சில சகோதரர்கள் மாஷா அல்லாஹ் கொஞ்சம் சத்தமா சொல்றாங்க, அதை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரியும். அத்தஹியாத்தை பொறுத்தவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஹியாத்தில் நிறைய துஆக்கள் கேட்டாங்க. ஹதீஸ் வருதா இல்லையா? நான் ஓதுறேன், உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு நீங்களே முடிவு எடுத்துக்கிறீங்க. அப்ப தெரியவில்லை என்று சொன்னால் நம்ம நபி வழி பிரகாரம் ஓதுகிறோமா என்பதை முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். அத்தஹியாத்துல அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் இல்லையா? அப்படிதானே? அப்படி இல்லையா? கரெக்ட். மாஷா அல்லாஹ். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சரியா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு இது வர மாஷா அல்லாஹ் உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் என்ன ஓதுவோம்? ஸலவாத் ஓதுவோம். அதுவும் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். அந்த ஸலவாத்துக்கு பிறகு என்ன ஓதுவோம்னு சொன்னா என்ன ஓதுனே? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ரி வ மின் அஸாபின் நாரி வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத்தி வ மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். சரியா? மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். பிள்ளைங்க எல்லாம் சொல்றாங்க, பெரியவங்களுக்கு ஓரளவுக்கு இது தெரியும். சரியா? இதை தாண்டி என்ன ஓதுன்னு சொன்னா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மகரம். தெரியுமா தெரியாதா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மகரம். அப்புறம் என்ன ஓதுனே? அல்லாஹும்ம இன்னி லலம்து நஃப்ஸி லுல்மன் கஸீரன். இப்பதான் புதுசா கேட்கிற மாதிரி இருக்கும். அல்லாஹும்ம இன்னி லலம்து நஃப்ஸி லுல்மன் கஸீரன் வலா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த ஃபக்ஃபிர் லி மக்ஃபிரத்தன் மின் இன்திக வர்ஹம்னி இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம் என்பதை ஓத வேண்டும். இன்னும் ஓதனே. என்ன ஓதனே? அல்லாஹு மக்ஃபிர் லி மா கத்தம்து வ மா அஹ்ஹர்து
வமா அஸ்ரர்து வமா அஅலன்து வமா அஸ்ரஃப்து வமா அன்த அஅலமு பிஹி மின்னி அன்தல் உங்களுக்கு புதுசா வஹி வரல, புரியுதா? இதெல்லாம் ஏற்கனவே 1400 வருஷத்துக்கு முந்தி வந்த வஹி தான், பழைய வஹி தான் நான் சொல்றேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத ஓதாம சலாமே கொடுக்க மாட்டாங்க. முஸ்லிமுடைய ரிவாயத், அல்லாஹு மக்ஃபிர் லி மா கத்தம்து வமா அஹ்ஹர்து வமா அஸ்ரர்து வமா அஅலன்து வமா அஸ்ரஃப்து வமா அன்த அஅலமு பிஹி மின்னி அன்தல் முகத்திமு வ அன்தல் முஅখিரு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக. இதெல்லாம் உங்கள பல பேருக்கு தெரியாதுங்கிறது உங்க முகமே என்கிட்ட பேசுது, புரியுதா? அப்ப யுகீமுன ஸலா அப்படிங்கிறது வந்து இந்த தொழுகை உடைய கைஃபியத் முறை இருக்கு பத்தியலா, முறையும் கரெக்டாக இருக்க வேண்டும். முறை மாத்திரமல்ல, ஓதக்கூடிய அந்த துஆக்கள் அதுக்காக என்ன செய்யணும், கரெக்டா இருக்கணும். அதுதான் இறையச்சம் உங்களுடைய செயலே என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாஷா அல்லாஹ், ரமலான் மாசம் கடைசி 10க்கு வர போறோம். டைம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இது எல்லா கிதாபிலையும் வருது. இல்ல உங்களுக்கு தெரியலையா, எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க பா, எனக்கு எடுத்து போடுங்க பான்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன், இன்ஷா அல்லாஹ் நான் குரூப்லயே போட்டு விட்டுறேன். புரியுதா? நீங்களும் மனப்பாடம் பண்ணிக்கலாம், நீங்களும் ஓதலாம், நீங்களும் அமல்படுத்திக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இதுகளை பண்ணுங்க. இவங்க தான் இறையச்சம் உள்ளவர்கள். மட்டுமல்லாமல் என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, அப்ப யுகீமுன ஸலா என்று சொன்னால் ஒன்று நிரந்தரமாக தொழுவார்கள், இரண்டாவது ஜமாத்தோடு தொழுவார்கள், மூன்றாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதாங்களோ தொழுவ சொன்னாங்களோ அப்படி தொழுவார்கள். இவங்க தான் இறையச்சம் உள்ளவங்க. நாலாவது யுகீமுன ஸலா என்ன என்று சொன்னால் அவர்கள் தொழுகையில் கவனமாக தொழுவார்கள். தொழுகையில கவனமா, இறையச்சத்தோடு, இறை ஓர்மையோடு, இங்க நின்று ஓதிக்கிட்டு ருக்கு சுஜூத் மட்டும் பண்ணிக்கிட்டு எங்கேயோ இருக்க கூடாது, உடம்பு மட்டும் இருக்க கூடாது, மனசு சேர்த்து என்ன செய்யணும், இங்கதான் இருக்கணும். அந்த கவனமாக தொழக்கூடிய மக்கள் தான் இறையச்சமுடையவர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். குர்ஆன் நீங்க படிச்சு பாத்தியாலாக்கே, சூரத்துல் மூமினூன் என்று சொல்லக்கூடிய 23வது அத்தியாயத்தின் 1, 2 ஆகிய வசனங்கள் அல்லாஹ் பேசுகிறான். கத் அஃலஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். எந்த முஃமின்கள் இறை ஓர்மையோடு தொழுதார்களோ, கவனத்தோடு தொழுதார்களோ, பயபக்தியோடு தொழுதாங்களோ அவர்களே வெற்றி பெற்றதாக குர்ஆன் பேசுகிறது. அப்ப தொழுகையில வந்து இறை ஓர்மை வேணும், கவனம் வேணும். எந்த அளவு கவனம் வேணும் அப்படின்னு சொன்னா, ஒரு பேச்சுக்கு இமாம் ரக்காத்தில் தடுமாறி விட்டார் என்று சொன்னால் நம்ம கம்முட்டு இங்கிட்ட அங்கிட்டு பார்க்க கூடாது. சுப்ஹானல்லாஹ் சொல்லாம பல பேரை பாத்தியலாக்க இமாம் ரக்காத்துல தடுமாறுவாரு. இமாம் தடுமாறுனா இவர் சுப்ஹானல்லாஹ் சொல்ல மாட்டாரு. ஏன் சுப்ஹானல்லாஹ் சொல்ல மாட்டாரு? இவருக்கு சேர்த்து டவுட் வந்துடும். சரியா? அப்படி சொல்லாம லைட்டா இங்கிட்ட யாராவது மத்தவங்க சுப்ஹானல்லாஹ் சொல்றாங்களா அப்படின்னு பாக்குறோமா இல்லையா? அப்ப இங்கிட்ட அங்கிட்டு பாக்குறோம் அப்படின்னு சொன்னமாக்க தொழுகையில் கவனம் இல்லை என்று பொருள். கரெக்டா உங்களுக்கு இல்ல, இமாம் தப்பா பண்ணிட்டாரு, எந்திரிச்சிட்டா கரெக்டா கன்ஃபார்மா தெரிஞ்சா சுப்ஹானல்லாஹ் சொல்லுவோமா இல்லையா? அப்ப தொழுகையில கவனமா தொழுவணும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம தொழுகிற தொழுகை அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகை என்று சொன்னால் அந்த தொழுகையில் கவனம், இறை ஓர்மை இருக்க வேண்டும். சரியா? நம்முடைய தொழுகையில இறை ஓர்மை இருக்குதா, அல்லாஹ் ஏத்துக்கிட்டானா அப்படிங்கறத நாம் எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதையும் குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான். சூரத்துல் அன்கபூத் என்று சொல்லக்கூடிய 29வது அத்தியாயத்தின் 45வது வசனத்தில இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹஷாய் வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை என்பது ஆபாசங்களை விட்டும், அசிங்கங்களை விட்டும், ஹராம்களை விட்டும் உங்களை என்ன செய்யும், தடுக்கும். அப்ப நம்முடைய தொழுகை என்பது அசிங்கத்தை விட்டும் தடுக்கிறது, ஆபாசத்தை விட்டும் தடுக்கிறது, ஹராமை விட்டும் தடுக்கிறது என்று சொன்னால் அந்த தொழுகை அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட தொழுகை. நம்முடைய தொழுகை தொழுவுறோம், அப்ப தொழுவுறான் வட்டி வாங்குறான், தொழுவுறான் புகைப்பிடிக்கிறான், தொழுவுறான் மத்த தப்பு பண்றான். அந்த தொழுகை என்பது கெட்டவைகளை, ஹராம்களை, அசிங்கங்களை, ஆபாசங்களை தடுக்காத தொழுகை என்பது அல்லாஹ்வால் ஏற்கப்படாத தொழுகை. சரியா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கிராமங்கள்ல சொல்லுவாங்க தொழுவுறேன் அல்லாஹ்வுக்காக. அது மாதிரி வக்காக்கலாங்கிற வக்கான என்ன, வைக்கோல். மாடு சாப்பிடுமா இல்லையா? மாடு சாப்பிடுமே வைக்கோல். அந்த வக்கா அந்த கிராமத்து பாசையில வக்காக்கலவாங்கிறான் எதுக்காக? மாட்டுக்காக. அப்படிங்குவான்ல. ஒரு பக்கம் தொழுதுகிட்டே இருப்பான்,
ஒரு பக்கம் வைக்கா அது மாட்டுக்காக பண்றானா, இது அல்லாஹ்வுக்காக பண்றான். உன் தொழுகை இந்த களவாணித்தனத்தை தடுக்க வேண்டும். களவாணித்தனத்தை தொழுகை தடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த தொழுகை அல்லாஹ்வால் ஏற்கப்படாத தொழுகை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மட்டுமல்லாமல் குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான். சூரா ஹூத் என்று சொல்லக்கூடிய 11வது அத்தியாயத்தின் 87வது வசனத்தில் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு தாவா பணி செஞ்சாங்கல்ல, அப்ப அந்த மக்கள் ஷுஐப் நபிட்ட போய் கேட்கறாங்க, காலு யா ஷுஐபு அஸலாத்துக தஅமுருக அன் நத்ருக மா யஅபுது ஆபாஉனா அவ் அன் நஃஅல ஃபீ அம்வாலினா மா நஷா. ஷுஐபே, நாங்கள் பிற கடவுள்களை வணங்கக்கூடாது என்று, நாங்கள் ஷிர்க் பண்ணக்கூடாது என்று நீங்கள் தொழக்கூடிய தொழுகை சொல்லுகிறதா? அப்ப தொழுகை என்பது ஷிர்க் பண்றதை என்ன செய்யணும்? தடுக்கணும். தொழுகை என்பது பித்அத் பண்றதை தடுக்கணும். மட்டுமல்லாமல் அவ் அன் நஃஅல ஃபீ அம்வாலினா மா நஷா, எங்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் விரும்பிய வகையில் செலவு செய்வதை தொழுகை தடுக்கிறதா? அப்ப நம்ம இஷ்டத்துக்கு செலவு செய்யறோம் பத்தியலா, ஹராமின் பக்கம் செலவு செய்யறோம் பத்தியலா, இஸ்ராஃப் பண்றோம் பத்தியலா, அதையெல்லாம் தொழுகை என்ன செய்யணும்? தடுக்கணும். அந்த தொழுகை ஹராமை தடுக்கிறது, வட்டியை தடுக்கிறது, விபச்சாரத்தை தடுக்கிறது. அந்த தொழுகை தான் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட தொழுகை, அவர்கள் தான் இறையச்சமுடையவர்கள் என்று இந்த வசனம் பேசுகிறது. அப்படி இல்லாம கவனம் இல்லாம யார் அறகுறையா தொழுகிறானோ அவனை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீனஹும் யுராஊன். குல் ஹுவல்லாஹ் சூராவுல இந்த ஆயத்து வருது. புரியுதா? எந்த சூறால வருது? அரஐத்தல்லதி சூரத்துல் மாஊன்ல இந்த ஆயத்து வருது. அல்லாஹ் பேசுகிறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகள் நாசமாகட்டும், அழிந்து போகட்டும். எப்படிப்பட்ட தொழுகையாளிகள்? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். சஹா யசுஹூன் சொன்னா மறந்துற, தன்னைத்தானே மறந்து விடுவது. அவன் இங்க இருந்து தொழுவான், ஆனா என்ன ஓதுறோம் என்ன செய்யறோம் இந்த கவனம் இல்லாம தொழுகிறானே அவன் தான் சாஹூன். கவனம் இல்லாமல் தொழுகிறானே அவன் அழிந்து போகட்டும், அவன் நாசமா. நான் சபிப்பது இல்லை. யார் சபிக்கிறது? அல்லாஹ் சபிக்கிறான். அல்லதீனஹும் யுராஊன, அவர்கள் பிற மக்களுக்கு காட்டுவதற்காக தொழுகிறார்கள் என்று பேசுகிறானே. அப்ப இறையச்சம் உள்ளவர்கள் கவனமா தொழுவனும் அல்லாஹ்வுக்காக தொழுவனும் அப்படிங்கிறதுக்கு இந்த வசனங்கள் சான்று. ஒரே ஒரு ஆயத்தை நான் சொல்லி முடிக்க வேண்டும் என்று சொன்னால், திருமறை குர்ஆனின் சூரத்து நிசா என்று சொல்லக்கூடிய 4வது அத்தியாயத்தின் 142வது வசனத்தில் பேசுகிறான். யாரு தொழுகையில குஷூ இல்லாம தொழுகிறாங்களோ, கவனம் இல்லாம தொழுகிறாங்களோ, ஏனோ தானோன்னு தொழுகிறாங்களோ அவர்கள் முனாஃபிக்குகள். அவர்கள் இந்த வார்த்தையை நான் சொல்லல, சொல்றது யாரு? அல்லாஹ்வே பேசுகிறான். இன்னல் முனாஃபிகீன யுஹாதிஊன அல்லாஹ வ ஹுவ ஹாதிஊஹும் வ இதா காமு இலா ஸலாத்தி காமு குஸாலா யுராஊன அன்னாஸ வலா யذ்குரூன அல்லாஹ இல்லா கலீலா. இந்த 3 செயலை யாரு செய்கிறாங்களோ அவர்கள் முனாஃபிக்குகள். அந்த முனாஃபிக்குகள் அல்லாஹ்வை ஏமாத்துறாங்க, அவங்க அல்லாஹ்வை ஏமாத்தல, அப்படி நினைத்து கொண்டு தன்னைத்தானே ஏமாத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் தொழுகைக்கு சென்றால் தொழுதால் காமு குசாலா, கஸ்லான்களாக. கஸ்லான்டா யாரு? சோம்பேறி. சோம்பேறி. அந்த சோம்பேறித்தனத்துல தொழுகிறாங்கல்ல, சோம்பேறிகளாக தொழுகிறாங்கல்ல, அவர்களும் யுராஊன அன்னாஸ, மக்களுக்கு காட்டுவதற்காக, இவர் தொழுகையாளின்னு மக்கள் சொல்றதுக்காக, மக்களுக்கு காட்டுறதுக்காக தொழுகிறாங்கல்ல, அவர்களும் வலா யذ்குரூன அல்லாஹ இல்லா கலீலா, அல்லாஹ் ரொம்ப குறைவாதான் திக்ர் பண்ணுவாங்க. தொழுக முடித்த கையோடு வெளியே போயிடுவாங்க. கடைசியா தான் வருவாங்க. வர்றது லேட்டா தான் வருவாங்க, போறது என்ன செஞ்சிடுவாங்க? சீக்கிரமா போயிடுவாங்க. இப்படி பண்றவங்க முனாஃபிக்குகள் என்று இந்த வசனம் பேசுகிறது. அப்ப தொழுகைக்கு பின்னாடி ஏதோ ஆத்திர அவசரமான வேலை, பிசினஸுக்கு உடனே போய் ஆகணும், ட்ரெயினுக்கு போய் ஆகணும், அந்த மாதிரி இருந்தா தப்பு கிடையாது. சும்மா வெளியே வெட்டிலண்டு வெளியே பேசிக்கிட்டு ஒரு மத்தியலா அப்படி பேசிக் கொண்டிருப்பதை விட தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய அதுக்கார்கள் இருக்கு. சும்மா நீங்க தொழுகைக்கு பிறகு பள்ளிவாசல உட்கார்ந்துகிட்டு இருந்தாலே மலக்குமார்கள் அவர்களுக்காக துஆ செய்வார்கள். அல்லாஹு மக்ஃபிர் லஹு, அல்லாஹு மர்ஹமுஹு, அல்லாஹ்வே இவரை மன்னித்து விடுவாயாக, அல்லாஹ்வே இவர் மீது அன்பு காட்டுவாயாக, அல்லாஹ்வே இவர் மீது கருணை காட்டுவாயாக அப்படின்னு மலக்குமார்கள் யாருக்கு துஆ செய்வாங்க?
தொழுகைக்கு பிறகு பள்ளிவாசல உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்க சும்மா உட்கார்ந்துக்கிட்டு இருந்தாலும் சரி, தஸ்பீஹாத்துகள் துஆக்கள் அதுக்காறுகள் ஈடுபட்டாலும் சரி, அவங்களுக்காக மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள் என்று ஹதீசுகள் பேசுகின்றன. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, இறையச்சம் உள்ளவங்களுடைய ஒரு பண்பாக அவங்க மறைவான விஷயங்களை நம்புவார்கள். அப்புறம் என்ன செய்வாங்க? தொழுகையை நிலைநாட்டுவார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுகையை நிலைநாட்டினாங்களோ, நிலைநாட்ட சொன்னாங்களோ, சஹாபாக்கள் எப்படி தொழுகையை நிலைநாட்டினார்களோ, அது போன்ற நல்லவர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி அந்த சஹாபாக்குடைய கல்புகளில் எப்படிப்பட்ட தக்வாவை அல்லாஹ் போட்டானோ, எப்படிப்பட்ட ஈமானை அல்லாஹ் ஏற்படுத்தினானோ, அதே தக்வாவை அதே ஈமானை நம்முடைய கல்புகள் அல்லாஹ் ஏற்படுத்துவானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.